வாத்தியார் வரணும் காசு கொடுத்துருவேன். அப்போ போட்டோ வாத்தியார் வரல. நான் வருகின்ற பெருவந்தம். நான் யாரு? எனது பெயர் என்ன? நீ யாரும் பேர் என்ன? என்னுடைய விருத்தாந்தரங்கள் என்ன? என்ன உனக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியல சாமி. கழுத்துறப்பா மாலை, சரி. நெத்தியில ராமம் ஆகட்டும். ஒரு கையில புல்லாங்குழல், குழல், ஒரு கையில செங்கோதி, சங்கு, இப்படி கையில ஏந்திக்கிட்டு வந்திருக்கிறீங்க. மாலை கழுத்துல போட்டுக்கிட்டு ராமத்தை நெத்தியில வச்சுக்கிட்டு, சரி. நீங்க யாருக்கும் பேர் என்ன? உங்களுடைய விருத்தாந்தரம் என்ன? சொல்வதாக இருந்தாலும் சாமிநாதா, இந்த தீப ஒளி தேவிக சபை இன்று ஏன் எதற்காக அரங்கேற்றம் செய்துள்ளார்கள்? சிவராஜ் ஐயா அவர்கள் இந்த மண்ணிலை விட்டு விண்ணிலுக்கு மனிதருக்கிறார். அவருக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்காக அவருடைய மனைவி, அவருடைய மகன், அவருடைய பேரன் பேத்திகள் அனைவர்கள் ஒன்றாக சேர்ந்து பல்லார்களில் செலவுகள் செய்து சாப்பாடு அன்னதானங்கள் கொடுத்து இன்று ஒரு சிறப்பான நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்படியாக இருந்தாலும் இந்த பூலோகத்துல மனிதனாக வருவது எப்படி தெரியுமா? எப்படி? இந்த மனிதனுக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமா? அதாவது மண்கலம் சரிந்த போது வைத்து அடுக்குவாராம். மண்கலம்னா என்ன? மண் பானைகள். இந்த ஒரு நாள் உடைந்து விட்டால் கூட இது இன்னொரு நாளைக்கு வச்சு தயாரிக்கலாம், இது நம்மளுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி அந்த மண்கலத்தை சேமித்து வைப்பார்களாம். அதே போல வெண்கலம் சரிந்த போது வேணுமென்று பேணுவார்களாம். வெண்கலம்னா வெண்கல பாத்திரம் சொல்லுவாங்கல்ல, அந்த வெண்கல பாத்திரம் ஒரு நாள் உடைஞ்சிட்டா கூட அது வேணும், இது நாளைக்கு தேவைப்படும். 10 கூட விற்கலாம் அப்படின்னு பத்திரம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நம் காலம் சரிந்த போது நாரும் என்று போடுவார்களாம். நன்கலம் சரிந்து போனா நார்முனே போட்டுருவாங்க. நம் களம் என்பது நம்முடைய உடல். ஆமா, நம்ம இறந்து விட்டா அது நம்ம உட்கார வச்சு மரியாதை கொடுக்கிறோம், அது பின்னானதான் சொல்றோம். அப்படி நம் களம் சரிந்த போது நாருமென்று போடுவார்கள். இந்த பூலோகத்தில் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான் அது உடலுக்கு மரியாதை. அதனால இந்த பூலோகத்துல அவருடைய குடும்பத்திற்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நல்லது செய்து விட்டு சின்ராஜ் ஐயா அவர்கள் இன்று செத்து சிவலோகம் ஆண்டு வைகுந்தம் சென்றிருக்கிறார். அவருக்காக இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அப்படியாக இருந்தாலும் இன்று அரங்கேற்றம் செய்த நாடகம் இதிகாசங்களோ 2. ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். அதுல ராமாயணம் இல்ல, மகாபாரதம் 4 காண்டம் 18 பருவங்கள். எப்படி தெரியுமா? ஆதி பருவம், சபா பருவம், வன பருவம், விராட பருவம், உத்தியோக பருவம், பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்லிய பருவம், சௌத்திக பருவம், ஸ்திரீ பருவம், சாந்தி பருவம், அனுசாசன பருவம், அஸ்மேத பருவம், ஆசிரம வாசிக பருவம், ஔஷால பருவம், மகா பிரஸ்தானிக பருவம், சொர்க்க ரோகாணிக பருவம் என்று 18 பருவங்களை கொண்டது. அதில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய இன்று அர்ஜுனன் தவநிலை என்றால் அர்ஜுனன் தபசு. இந்த நாடகத்தை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். இந்த நாடகத்தில் நான் யாரு, நான் எந்த குலத்தில் பிறந்தவன், நான் எதற்காக இந்த பூலோகத்தில் பிறக்க வேண்டும்,
இன்னும் நம்முடைய வேடத்தை பாராட்டி கணேசன் ஐயா அவர்கள் அதாவது அன்பில் செய்துள்ளார். அவருக்கு நோய் நொடி அணுகாமல் அவருடைய குடும்பம் வாழையடை வாழையாக சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வணங்குகின்றோம். பேரை சொல்லட்டும் சொல்லுங்க. எனது பேரே கூறினேனே உனக்கு தெரிந்ததா? ஒண்ணுமே தெரியலையே. என்னாச்சு? என்ன கூறினே? ஏய் சாமிட்டு போய் கெட்ட வாரம் பேசி. சரி புண்டை கூட பேச மாட்டேன். நான் பேசலன்ட்டேன் கொலை முறான்ட்டேன். சாமி எல்லாம் பூரா பிடிக்காதுப்பா. சரி சாமி. நான் மிகவும் அமைதியானவன். எனக்கு கோபம் என்பது அவ்வளவு எளிதாக வராது. ஆனா எனக்கு கோபம் வந்துட்டா நீ உருத்தரியம் ஆயிக்கூடும் உன்னை. ஓ கோபம் வந்துருச்சுன்னா பொடிநடியே நடந்தே போயிருவேன். ஏய் வண்டி தெரியாது. ஆமா கோவம் வந்துச்சுன்னா லவ்க்குன்னு வேலையை விட்டுரும் அப்படி. ஆடியே நண்பா தேவலான்ட்டாய். எனது பேர் என்ன தெரியுமா? என்ன? ஹரிகரி மூலம் என்று யாவரும் துதி செய்ய. அங்க ரொம்ப ஒரு கதை நடக்க மாட்டேங்குது. நல்லதாக நடக்குமா அது? சொல்லுங்க கதை. அப்புறம் நிக்கிட்டு சாமி எதுக்குது கொஞ்சம் கூட என்ன வசனம் இல்லாத கும்பிடலாம். குடும்பத்துல ஒரு கஷ்டம் இல்லாத இருக்கணும், நல்ல மாதிரியா இருக்கணும், நல்லா கும்பிடறதில்ல. நண்பா ஓய் ஹரி என்பது என்னுடைய நாமம். கிரி என்பது என்னுடைய மைத்துனராக விளங்கக்கூடிய சிவபெருமானின் சிவகிரி. சரி. மூலம் என்பது மூலஸ்தானத்தில் இருக்கின்ற கடவுள். இப்படி அருகிரி மூலம் என்று யாவரும் துதி செய்ய 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைகள் 96 தத்துவங்கள் 7 புவனங்கள் 3 லோகங்கள் 33 கோடி தேவர்கள் 8 திசை பாலர்கள் கிண்ணர் கிருடர் கின்புருவர் ஏகா சரித்திரனும் போற்றக்கூடிய என் பேர் தான் ஆழ்கடலில் ஆதிசேத்திரமது பள்ளி கொண்டிருக்கும் ஆதி நாராயண வாசுதேவ கிருஷ்ணன் என்று அழைப்பார்கள். வாசுதேவ கிருஷ்ணன். சாமி அகலபுண்டவாயா அகிலத்தை உண்டவாயன். அது நீ அந்த வாயில நீயாவா? நானேதான் இந்த ஊரகெடுத்த மாயா உலகளந்த மாயவன். சாமி குருகுலந்த மாயா குருகுலந்த மாயன் என்னமோ சொல்லாங்கல்ல. ஓ என்னது எது இருந்தாலும் பெறமா பேசுறேன். என்ன மாய ஒரு சொக்காத்து இல்லாத ஒரு முண்டை கட்டோடத்துக்கு இது ஒரு சாமி. சாமி இந்த கோபாலங்கிறது யாரு? கோபாலன் என்று அழைப்பார்கள். இந்த புண்டகண்ணு வெண்ணெய் உண்ட கண்ணன். அசிசி கர்மா அது நீயாவா? அந்த பச்சரைக்கிரி மூஞ்ச பச்சை திரி மேனி மாயன். ஓ பச்சரைக்கிரி மூஞ்ச பச்சை திரி மேனி மாயன்பா. ஓ அது நீயத்தான். அப்புறம் நாராயணன் நீயத்தான். நாராயணனும் நானே. பெருமாளும் நீயத்தான். பெருமாளும் நானே. சென்றாய பெருமாள் அதுவும் நானே. குட்டுக்கல் பெருமாள் அதுவும் நானே. சின்ன திருவிழுக்கிற பெருமாள் அதுவும் நானே. பெரிய திருவிழுக்கிற சென்றாய பெருமாள் அனைத்து பெருமாளும் நான் தான். பூரா கரிய பெருமாள் கல்லுக்கட்டு பெருமாள் அதுவும் நான் தான். பூரா படுப்புகள் பெருமாள் இப்படியெல்லாம் பேர் பூலோகத்துல வச்சு கும்பிடுறாங்க. படுப்புகள் பெருமாள் பார்க்கல முந்தா நாள் கூத்தானுமே சந்த தரத்துக்கிட்ட மிக்க மகிழ்ச்சி. கரிய பெருமாள் தெரியாத
தெரியும் தெரியும். பெண்ணாங்கத்துல அத்திமரத்தோடு கிட்ட அண்ணமே சென்ட்ரை பெருமாள் தெரியாது பாருங்க, மணிகர்னு ஒரு கதை இருக்குது. இதெல்லாம் சாமி இத்தனை பேரு உனக்கே தானா? அனைத்து நாமங்களுக்கும் சொந்தக்காரன் இந்த ஆதி நாராயணன். அப்புறம் சாமி உனக்கு கிடைச்சா நீங்க எங்க உனக்கு பூனைக்கண்ணாமே? பூனைக்கண்ணு பூனைக்கண்ணு இல்லப்பா, ஞான கண்ணு. ஓ ஞான கண்ணு. அந்த கண்ணை வச்சுக்கிட்டு இந்த இங்கே நின்றுக்கிட்டு இந்த கொத்தமலையூர் நின்றுகிட்டு எங்க நடக்குது இந்த ஊர்ல என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே சொல்லுவியா? இந்த உலகத்துல எந்த மூலையில ஒரு அணு அசைஞ்சா கூட நான் ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன். சாமி பகவானே நாராயணா, உனக்கு ஏங்காய உடைக்கிறப்பா. பூங்காய உடைக்கிறியா? இல்ல தேங்காய. தேங்காய என்னுடைய அனுமதி பெற்றே அனுபவம் அசைகிறது நித்தம். ஆமா, அதனால சரி பாக்கலாம். உனக்கு சாமி சத்துள்ள சாமி வந்தா இத கரெக்டா சொல்லணும் சாமி. சொல்கிறேன். இது என்ன? இதுதான் கல் என்று அழைப்பார்கள். என்னது இரும்புனா சொல்லுவாங்க, அப்புறம் ஏன் கேட்கணும்? இது எல்லாத்துக்கும் தெரியும் கல்லு. இந்த கல்லு நாமளே ஆகட்டும் நீ ஆகட்டும் சரி மேல நின்றுகிட்டு ஒரு கிணத்துலயே ஒரு ஆத்துலயே ஒரு குளத்திலே அப்படி தூக்கி போட்டா அந்த கல்லையா சாமி போய் சட்டுனா தண்ணியில முழுவுது. இது கூட தெரியவில்லை. அத்தான் உனக்கு நான கண்ணல சொல்லு. சொல்கிறேன் பார். பாக்கலாம். கல்லாகப்பட்டது கனமான பொருள், அதனால அது தண்ணியில் போட்டால் மூழ்குகிறது. சாமி சும்மாவே டுபாக்கு சாப்பிடா. என்னாச்சு? கல்லு பாரமாக்குது, அத்தான் போனதா அது முழுவுதான். பின்ன என்ன? கிடையவே கிடையாது. அதுவும் கிடையாது. அந்த கல்லுக்கு நீச்சல் தெரியாது, அதனாலதான் போட்டது போய் தொப்புன்னு முழுவுது. கல்லுக்கு நீச்சல் தெரியாது, அதனால அது தப்பக்க பத்துக்க குதிக்காத வாஸ்தகம் தான். இந்த கல்லிலே சாமி போன கண்ணு ஆகி போச்சு. சரி தோத்து போயிட்டேன். சரி நம்பர் 2 என்ன கொஸ்டின்? ஆமா நல்லா கேளுங்க நீங்களே. அரிச்சு ஊற வச்சு ஆட்டினா அதுக்கு என்ன பேரு? அரிசியை ஊற வைத்து ஆட்டினால் அதற்கு மாவு என்று பெயர். அது தோசை கிழமை ஊத்தினா அதுக்கு என்ன பேரு? அதன் பேர் தான் தோசை. தோசை. அந்த தோசை கொஞ்ச நேரம் கழிச்சு ஏன் திருப்பி போடுறாங்க அதை சொல்லி பார்க்கலாம். ஏனென்றால் தோசையினுடைய அடிப்பகுதி வெந்து இருக்கும், அதோடைய மேல் பகுதி வேகாம இருக்கும். அந்த மேல் பகுதியை வேக வைப்பதற்கு திருப்பி போடுகிறார்கள். இல்ல அதுவும் இல்லையா? அதுவும் இல்ல. ஏன்? அந்த தோசைக்கு திரும்ப தெரியாது, அதனாலதான் நம்ம சோத்துல குத்தி குத்தி திருப்பி போடுறோம். திரும்ப தெரியாது. நீ ஒரு மாசமா அந்த தோசை கிழமை மாவு ஊத்தி விட்டு இப்படி விறக்கி வரைக்கும் இப்படி பாத்துக்கிட்டு அந்த தோசை திரும்பமா பார்க்கலாம். சரி இதுலயும் தோற்று விட்டேன். என்ன சரி ஒரு கேள்வி கூட கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறேன். சரிங்க வா. வேட்டி எங்க கட்டுறோம்? வேட்டி இடுப்புல தான் கட்டுவாங்க. யாரு அவ்வளவு அறிவே சொல்றது இடுப்புலன்னு? வேட்டி அவரத்தாவில தான் கட்டுறோம், அவரத்தாவில கட்ட மாட்டாங்க. என்னென்ன பின்ன என்ன ஒரு அறிவாளியா இருக்கிற நீ? ஒரு கேள்வி கூட சொல்ல மாட்டேங்கிற சாமி. சரி நீ சாமி தானே? ஆமா. உலக பெருமையே நாங்க தான் நீங்க தான் இருக்கீங்க. நான் தான். அப்படி 7 குண்டல ஓடு ஓடு பெரிய பெத்த திருப்பி இருந்து வச்சேவு. என்னதான் சொல்ல வர? இல்ல இந்த லைட்டு அந்த காலத்துல 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டியூப் லைட் கை சோடுக்கு ஊக்கமா. ஆமா. இப்ப பாரு நம்ம தொட பூச்சாட்டம். ஆமா. இந்த லைட் நாங்க அந்த ஒயரை பிடிக்க விட்டுறேன். நீ சாமி தான், நீ புளுத்து பார்க்கலாம். என்னுடைய அனுகிரகத்தினாலதான் அதை எரிக்கிறது. உன்னுடைய அனுகிரகம் தான். ஆமா. உங்களை மட்டும் சாமி யாருமே அடிக்க முடியாது, எங்களை யாரும் தொட முடியாது, கொல்லவும் முடியாது, கொல்லவும் முடியாது. உங்களுக்கு சாவே இல்ல, எங்களுக்கு அழிவே கிடையாது. நிஜமாலுமா? நிஜமாதான். மானிட மனிதன் நாங்க மட்டும் சாவோம். ஆமா. இந்த சாமி இப்படியே தான் இருப்பீங்க. வயசாவும் நோய் வரும். ஆமா. மாநில மனிதர்கள் இறந்து விடுவீர். ஆனா நீங்க சாவ மாட்டீங்க. கடவுள்கள் நாங்கள் இறக்க மாட்டோம். நிஜமாலா? அழியாவரம் பெற்றவர். அந்த கையில பிடிச்சா இந்த காய் கொண்டா. சரி கொண்டா. பாக்குறோம் சாமிக்கு மேல என்ன புஷ்ஷுன்னு சோத்துல போக வந்துடும். நீ ஏன் ஏடா கூடமாக இருக்கு? என்ன சாமி சாமிங்கிற அங்க பாரு தூங்கி எடுக்கிற பையனு கூட வச்சிருப்பேன். ஆமா அதுவும் என்னுடைய அனுகிரகம் தான். எது அனுகிரகம்? அவன் எந்திரிச்சு உட்காந்துக்கிறான், அது உன்னுடைய அனுகிரகம். என்னுடைய அனுமதியினாலதான் அந்த குழந்தை சிரிக்குது. ஆமா. இல்லன்னா ஈ பண்ணுமா? ஓய் நாமளாக பேசிக் கொண்டிருந்தால் இன்னைக்கு டைம் இல்ல கடவுளே, நீண்ட நேரங்கள் கடந்து விடும். ஆமா ஆமா. அப்படியாக இருந்தாலும் இந்த ஆதி நாராயணன் பகவான் இந்த ஸ்ரீ வைகுந்த வாசகர் என்பெருமான் நாராயணன் சொல்றிய. சரி கிருஷ்ணா, இந்த கடவுள் தாங்கி அவதாரம் என்ன? நான் இந்த பூலோகத்தில் எத்தனை அவதாரங்களை எடுத்துள்ளேன். நான் எதற்காக எடுக்க வேண்டும் தெரியுமா? ஒரே ஒரு யாசகம் கூறுகிறேன். சொல்லு. எப்படி தெரியுமா? யதா யதாகி தர்மஸ்ய ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहं परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. அர்த்தம் புரிஞ்சதா? சம்பவாகிய யுகே யுகேன்னு தான் புரியுது. அது மட்டும் தான் புரியுது. படிச்சா யுகே யுகே அதுக்கு என்ன அர்த்தம்? பரித்ராணாய சாதுனா என்றால் சம்பத்துக்கு புகே புகேவா என்பா? பரித்ராணாய சாதுனா என்றால் இங்க இருக்கிறாங்கல்ல, இது இங்க இருக்கிறாங்கல்ல அப்பாவி மக்கள், இந்த இருக்கிற மாதிரி அப்பாவி மக்கள், மகார பாவிங்க
அப்படியே கோவாடு கொல்றீங்க. இது போன்ற அப்பாவி மக்களுக்கு முக்தி அளிப்பதாகும். வினாசாய சதுஸ்கிருதா, உன்னை போன்ற தீய சக்திகளை வேரோடு அழிப்பதாகும். நான் தான் குறுமுகாரன். ஆமா, நீங்க எல்லாம் நல்லா அப்பாவி. இதெல்லாம் அப்பாவி. இதெல்லாம் அப்பாவி. என்பா, அது மட்டுமல்லாமல் தர்ம சம்ஸ்தாப நார்தாயை என்றால் தர்மத்தையும் நல்லதையும் இந்த பூலையில் ஸ்தாபிக்க வேண்டும். சம்பவாமி யுகே யுகே, யுக யுகங்களுக்கும் நான் மனிதனாக பிறந்து துஷ்டருக்கு சிஷ்ட பரிபாலனம் செய்து தர்மத்தை இந்த பூலோகத்தில் நிலைநாட்டவே நான் மானிட ஜென்மமாக பிறந்தேன். 108 அவதாரங்களை எடுத்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் இந்த பூலோகத்தில் நான் தோற்றுவித்த யுகங்களோ 4: கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகம். இந்த 4 யுகங்களுக்கும் 4 வருட கணக்கையும் தோற்றுவித்தேன். எப்படி தெரியுமா? முதல் யுகத்தின் வருட கணக்கு 17,28,000 ஆண்டுகள். இரண்டாவது யுகத்தின் வருட கணக்கு 12,96,000 வருடங்கள். மூன்றாவது யுகத்தின் வருட கணக்கு 8,64,000 வருடங்கள். நான்காவது யுகமான கலியுகத்தின் வருட கணக்கு 4,32,000 வருடங்களை விதித்து இது 108 அவதாரங்களை தெரிவித்துள்ளேன். அதில் முதல் 10 அவதாரம் தசவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, அதுல அந்த 10 அவதாரத்தில் கடவுள் தாங்கிய முதல் அவதாரம் தாங்கிய முதல் அவதாரம் என்ன தெரியுமா? என்னுடைய முதல் அவதாரம் தான் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். ஐயா, ஒரு கடவுள் சரி மச்சம் என்று சொல்லி மீன் அவதாரம் ஏன் எடுக்கணும்? எதற்கு தெரியுமா? என்ன காரணம்? இந்த உலகத்தை படைப்பதற்காக ரிக், யசுர், சாம, அதர்வன் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை என்னுடைய உந்தி கமலத்தில் இருந்த பிரம்மதேவனுக்கு ஓதி கொண்டிருந்தேன். சரி, அப்பொழுது அசுர வேலை ஏற்பட்டது. அந்த அசுர வேலையில சோமுகன், அசோமுகன் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் பிறந்தார்கள். அவர் எப்படி வரம் பெற்றவர் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம் பெற்றவர்கள்? இரவிலும் உறங்காமல் பகலிலும் உறங்காமல் எவ்வித உயிரினம் இருக்கிறதோ அவ்வித உயிரினத்தாலே எனக்கு அழிவு வர வேண்டும் என்ற வரத்தை பெற்றவர்கள். ராத்திரிலும் தூக்கம் இல்லாத பகலிலும் தூக்கம் இல்லாத ஜீவன் உலகத்துல எங்கடா இருக்குது? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், ஒரே ஒரு ஜீவன். என்ன ஜீவன்? அதான் பெருக்கா. பெருக்கா தூங்குறது இல்ல. நீ பார்த்தது? நான் பகல்ல அதை பார்த்ததே இல்லையே, அதனாலதான் அதை தூங்குறது இல்ல. அது இல்லப்பா, இரவிலும் உறங்காமல் பகலிலும் உறங்காமல் இருக்கும் ஒரே உயிரினம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன். ஓ, மீன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மீனுக்கு கண் இமைகள் கிடையாது. கண் இமைகள் இல்லைன்னா எப்படி கண்ணு மூட முடியும்? மூட முடியாது. அதனால அது உறங்குவதில்லை. இந்த 4 வேதங்களை பறித்து கொண்டு நாம் இந்த உலகத்தை படிக்கலாம் என்று கர்வம் கொண்ட அந்த சோமுகன், அசோமுகன் பார்க்கடலில் உழைந்து கொண்டார்கள். அந்த வேதத்தை மீட்டெடுப்பதற்காகவும் இந்த சோமுகன், அசோமுகனை வதை தெரிவதற்காகவும் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்தேன். பார்க்கடலில் நுழைந்து வேதத்தை மீட்டெடுத்து வேதநாயகா என்ற பெயரையும் பெற்றேன். இதுதான் என்னுடைய முதல் அவதாரம். சரி, கடவுள் தாங்கி இரண்டாவது அவதாரம் என்ன தெரியுமா? சொல்கிறேன் நண்பா. அந்த கூர்மாவதாரத்திலே மலையை உணர்ந்தாகி பிடித்தேன். இந்த கூர்மாவதாரத்தில்
சாபமும் கழிவதற்கு அந்த தேவருக்கு துணை புரிந்தேன். நான் அம்மையின் அவதாரம் மீண்டேன். என்பா, என்னுடைய இரண்டாவது அவதாரம் தான் கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம். ஏன் என்ன காரணம்? ஏனென்றால் ஒரு பகவான் கோயில்ல உட்கார்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வரம் கொடுக்கணும். சரி, ஆனா நீ கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரமா? ஆமை அவதாரம் எடுத்தேன். அது ஏன் சாமி, என்ன காரணம்? தூர்வாசன் சாபத்தின் மூலம் நரைதிரை என்ற மூப்பு பிணி இப்படி சொன்ன சாபத்தை 33 கோடி தேவர்களும் ஆகப்பட்டார்கள். சரி, இந்த சாபத்தை நீக்க வேண்டும் என்றால் அமிர்தமாகப்பட்டது கிடைக்க வேண்டும். அந்த அமிர்தத்தை அனைத்து தேவர்களும் பருகினால் இந்த சாபமாகப்பட்டது நீக்கம் என்று சொல்ல இது எப்படி கிடைப்பது தெரியுமா? மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய நாகத்தை அணைக்கயிறாகவும் சந்திரனையும் சூரியனையும் தூணாக நிறுத்தி பார்க்கடலை கிடைக்க வேண்டும். சரி, அப்படி பார்க்கடல் கிடைக்கின்ற வேளையில் அந்த மந்திரகிரி மலையாகப்பட்டது ஒரு பக்கமாக சாய் விட்டுறது. இதனால் அந்த அமிர்தம் கிடைவதற்காகவும் தேவர்களுக்கு துணை புரிவதற்காகவும் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடித்தேன். சரி, இதுதான் என்னுடைய இரண்டாவது அவதாரம். சரி, மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம். நான்காவது நரசிம்ம அவதாரம். ஐந்தாவது குள்ள பிராமண அவதாரம். ஆறாவது பரசுராம அவதாரம். இது என்னுடைய முதலுகத்தில் 6 அவதாரங்கள் முடிந்தது. அடுத்து திரேதா யுகம் முடிந்து திரேதா யுகத்தில் நான் யாருக்கு மகனாக பிறந்தேன், எதற்காக நான் பிறக்க வேண்டும், அந்த யுகத்தில் யாரை நான் மடித்திருந்தேன் தெரியுமா? சொல்கிறேன். ஏன்னா நான் தசரத வீட்டில் ராமன பிறந்தேன், லங்கைக்கு சென்றேன். அந்த ராவணனை கொன்றேன். தசரத வீட்டில் ராமன பிறந்தேன், லங்கைக்கு சென்றேன். அந்த ராவணனை கொன்றேன். சாமி, இரண்டாவது யுகத்தில் நான் யாருக்கு மகனாக பிறந்தேன் தெரியுமா? தசரத சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் 66,000 ஆண்டுகளாக குடையிலே அயோத்தி நகரத்தை ஜகத்தோடு பரிபாலனம் செய்து கொண்டிருந்தார். சரி, அவருக்கு 3 மனைவிமார்கள், கோசலை, கைகேயி, சுமித்திரன் என்று சொல்லக்கூடிய 3 மனைவிமார்கள் திருமணம் செய்தும் இத்தனை நாட்களாக குழந்தை வரமாகப்பட்டது அவர் கிட்டவில்லை. அதனால் புத்திர காமுஷ்டி யாகமாகப்பட்டது செய்தார். அந்த யாகத்தின் வாயிலாக நான் மகனாக பிறந்தேன், ராமனாக. எப்படி தெரியுமா? சித்திரை மாதம் புனர்பூச திருநாளில் நான் கோசலை அம்மனுக்கு ராமனாக பிறந்தேன். சரி, அந்த சித்திரை மாதம் தான் நான் பிறந்த தேதியாக ராம நவமின்னு கொண்டாடுறாங்க. இப்படி இரண்டாவதாக பூச திருநாளிலே என்னுடைய தம்பியாகப்பட்ட பரதன் பிறந்தார். அடுத்ததாக ஆயல்ய திருநாளில் என்னுடைய 2 சகோதரர்கள் விளங்கக்கூடிய லட்சுமணன், சத்ருகனன் பிறந்தார்கள். இப்படி நான் 4 மகளாக பிறந்திருந்தாலும் என்னுடைய தாயாகப்பட்ட கைகையின் சூழ்ச்சியால நான் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல நேரிட்டது. என்னுடன் கானகத்திற்கு என்னுடைய தம்பியாக விளங்கக்கூடிய லட்சுமணனும் என்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய சீதா பிராட்டியும் நான் 14 ஆண்டு கழிப்பதற்காக கானகம் சென்று இருந்தோம். அப்படி இருக்கின்ற வேளையில் தசகிரி என்று சொல்லக்கூடிய ராவணனுடைய தங்கையாகப்பட்ட சூர்பனகை கானகத்தில் என் மீது ஆசை கொண்டார். அதாவது கட்டிய மனைவி இருக்கும் பொழுது அண்ணன் மீது ஆசைப்படும் இந்த பெண்ணு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு தண்டனையாக அவனுடைய மூக்கை அறுத்து விட்டான் தம்பியாகப்பட்ட லட்சுமணன். இந்த சூர்பனகை என்ன செய்தார் தெரியுமா? இலங்கை ஆளுபதி, அதாவது இலங்கை ஆளக்கூடிய அந்த தசகிரன் சொல்லக்கூடிய ராவணேஸ்வரன் முறையிட்டார். உடனடியாக ராவணன் என்ன செய்தான்? தன்னுடைய தங்கைக்கு நேரிட்ட அவமானத்தை தீர்த்து கட்டுவதற்காக என்னுடைய மனைவியாகப்பட்ட சீதாபிராட்டி சிறையெடுத்து சென்று கொண்டிருந்தான். சிறையெடுத்துக் கொண்டு அசோகவனத்தில் சிறையிட்டார்.
இந்த உலகத்து ஆசைகளும் 5. சரி. மண்ணாசை, மனையாசை, பொன்னாசை, பொருள் சொல்ல 5 ஆசைகள். இந்த 5 ஆசைகள் ஒரு ஆசை பிடித்தால் கூட மனிதன் மனிதனாக வாழ இயலாது. அவன் மிருகத்துக்கு இணையானவனாவான். ஆமா ஆமா. அதனால இதில் பெண்ணாசை பிடித்த ராவணேஸ்வரர் அடைவதற்காக அனுமனை துணை கொண்டு நாங்கள் கடலின் மீது பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று ராவணாதி கூட்டம் வதை தெரிந்தோம். இதுதான் இந்த ராம அவதாரத்தின் நோக்கம். சரி. ஆனால் அப்படி இருந்தாலும் கடவுள் இன்று வந்த விஷயம் என்ன? அப்படி 2 யுகத்தை முடித்து வைத்த நான் இந்த 3வது யுகத்துல யாருக்கு மகனாக பிறந்தேன் தெரியுமா? வசுதேவனுக்கும் தேவகிரோகனுக்கும் சிறைச்சாலையில் 8வதாக மாலை சுத்தி பிறந்தேன் இந்த மாய கண்ணன். மாலை சுத்தி பிறந்தா தாய் மாமனுக்கே ஆவாதே சாமி. இதுதான் உண்மையான கூற்று. ஒரு குழந்தை என்னத்துக்கு அப்படி பிறக்கணும்? என்னுடைய தாய் மாமனை வதை தெரிவதுதான் என்னுடைய முதல் நோக்கம். பாருங்கய்யா, தாயோடு பிறந்த தாய் மாமன் 10 பேர் இருந்தா கூட சந்தோஷப்படுவாங்க. நீ தாய் மாமனே கொல்ற என்ன காரணம்? ஏன் தெரியுமா? என்னுடைய மாமனாக விளங்கக்கூடிய கம்சராகப்பட்டவர் அவருக்கு ஒரு அசிரீரி வாக்கு கேட்டதா. எப்படி தெரியுமா? கம்சா, அகம்பாவத்தோடு இந்த பூலோகத்தில் அரசாட்சி செய்து வருகிறாய் நீ. உன்னுடைய தங்கையின் வயிற்றில் பிறக்கின்ற 8வது குழந்தையால் தான் உனக்கு அழிவு என்ற அசிரீரி வாக்கு கூற கம்சராகப்பட்டவர் யோசித்தார். இவர் உடனடியாக சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா இந்த ஒரு குழந்தையால நம்மளுக்கு ஆபத்து வரலாம் என்று சொல்லி எனக்கு முன் பிறந்த 7 குழந்தைகளை வதைத்திருந்தார் சிறைச்சாலையில் கம்சராக விளங்கக்கூடிய என் மாமன். இந்த 7 குழந்தைகளை வதைத்தெறிய 8வதாக இந்த மாயக்கண்ணன் மாலை சுத்தி பிறந்து என்னுடைய மாயாஜால வித்தையின் மூலம் நான் வேறு இடத்தில், அதாவது நான் வளர்ந்து வந்தேன். இப்படி வளர்ந்து வருகின்ற வேளையில் என்னுடைய சரியான பருவம் 18 பருவம் நிறைகின்ற பொழுது என்னுடைய கம்சனாக விளங்கக்கூடிய மாமனை மல்யுத்தத்தில், அதாவது மடி தெரிந்தேன். இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எப்படி தெரியுமா? முதல் யுகத்தில் இருந்து கடைசி யுகம் இருக்கிற வருடமாகப்பட்டது குறைந்து கொண்டே வருகிறது. இதுக்கு என்ன காரணம்னு யோசித்தியா? ஆமா. ஏன் தெரியுமா? ஏன் குறைஞ்சிட்டே வருது? முதல் யுகத்துல 17,28,000 ஆண்டுகள் சொன்னேன். ஏன்னா நல்லவர்களும் கெட்டவர்களும் வெவ்வேறு உலகத்துல இருந்தாங்களாம். ஏன்னா நல்லவர் இருக்கின்ற பூமியில் தர்மம் மட்டும்தான் இருக்கும். அதனால கெட்டவர்கள் உள்ள வர முடியாது. அதனாலதான் முதல் யுகத்துல அதிக வருடம். 2வது யுகத்துல நல்லவர்களும் கெட்டவர்களும் ஒரே உலகத்தில் வாழ்ந்தார்களாம். எப்படி? இப்ப ராவணேஸ்வரன் மாதிரியும் ராமன் மாதிரியும். ராமனாகப்பட்டவர் தர்மம், அதாவது நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். ராவணேஸ்வரன் அதர்மத்தை பின்பற்றியவன். இப்படி ஒரே உலகத்தில் வாழ்ந்ததனால அந்த யுகத்தில் குறைந்த வருடம். இந்த 3வது யுகத்துல நல்லவர்களும் கெட்டவர்களும் ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தார்களாம். அதற்கு எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? என்னுடைய அத்தை மக்களாக விளங்கக்கூடிய கௌரவவாதிகள் 100 பேரு. பாண்டவராகிய பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். 5 பேர். இவர்கள் இருவரும் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர் தான். சித்தப்பா மக்கள், பெரிய மக்கள் தான். ஆனால் இதுல இருவருக்கும் நாடு பிரச்சனை ஏற்பட்டது. இதுல படுபாவியாக விளங்கக்கூடிய துரியோதனன் வஞ்சகத்தில் நெஞ்சில் கொண்டு, அதாவது சூதாட தொடங்கினான். சிறு வயதில் இருந்து பாண்டவர்களுக்கு அதர்மத்தையே செய்து கொண்டு இருந்தான். நாடாகப்பட்டது எனக்கு சொந்தமாக விட வேண்டும் என்னென்றால் திருதராட்டிரர் முதல் பிறந்தவர்கள். என்னுடைய தந்தையினுடைய பிள்ளை நான் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று கர்வம் கொண்ட துரியோதனன் சிறு வயதில் இருந்து பாண்டவர்கள் அழிக்க பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். அப்படி ஒரு நாள் என்ன செய்தான் தெரியுமா? சூதினால் பகடையாடி நாடு நகரம் நவநீத செங்கோல் அனைத்தையும் பறித்து கொண்டு அவர்களை காடே வனம் என்று 12 ஆண்டுகள் வனவாசம் ஓட்டி வைத்தான். ஒரு ஆண்டு அந்நியாதவாசம் கழிக்க வேண்டும். இந்த அந்நியாதவாசம் கழிந்து வந்தால் நாடு பார்க்கலாம் என்று சொல்ல பாண்டவராகப்பட்டவர் 12 ஆண்டுகள் வனவாசம் சென்று இருக்கிறார். அப்படியாக இருந்தாலும் இந்த 12 ஆண்டு வனவாசங்களை இந்த துவாபர யுகத்திற்கு முக்கிய காரணம் இதை தோற்றுவிப்பதற்கு பிரம்மதேவனுடைய சிரமாகப்பட்டது ஒரு முக்கிய காரணம். ஏனென்றால் பிரம்மனுடைய சிரமாகப்பட்டது சிவனுடைய அனுகிரகத்தால், அதாவது கோபத்தினால் வெட்டி எறியப்பட்டது. அந்த சிரத்தை பொறுத்து வேண்டும் என்றால் 18 அக்ரோணி சேனையுடைய ரத்தம் கேட்கிறது. 18 அக்ரோணி சேனையுடைய வலி தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பூமாதேவியாகப்பட்டவர் இந்த பூலோகத்தினுடைய பாரத்தை குறைக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை விதித்திருக்கிறார். அதற்காகவும் இதற்கு முக்கியமான ஒரே ஒரு ஆள் இருக்கிறான் இந்த யுகத்தை தோற்றுவிப்பதற்கு மூல காரணம். அது யாரு? கவச ரட்சகன் அழைக்கக்கூடிய தூம்சிங்கராஜன். இவன் எப்படி வரம் பெற்றவர் தெரியுமா? அதாவது 1000 கரம், 2000 சிரம். இவனுடைய 1000 கரத்தையும் 2000 சிரத்தையும் அவனுடைய 999 கவசங்களையும் உடைத்தெறிய வேண்டும் என்றால்
6 வருடம் ஒருவன் தவம் செய்ய வேண்டும். அதே 6 வருடம் இன்னொருவன் யுத்தம் செய்ய வேண்டும். யாரால முடியுமா? முடியாது. ஒருவனே தவம் செய்ய வேண்டும், ஒருவனே அதாவது அழிக்க வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும். இப்படி இருந்தாலும் என்னுடைய ஒரு கவசத்தையும் என்னுடைய 2 கைகளையும் என்னுடைய ஒரு சிரத்தையும் மறுக்க முடியும் என்று வரம் பெற்றவர். இப்படி இருக்கின்ற வேளையில் நான் யோசித்தேன், என்னுடைய 2 உடலை சரிபாக பாதியாக பிளந்து நரனாகவும் நாராயணனாகவும் 6 வருடம் ஒருவன் தவம் செய்ய 6 வருடம் யுத்தம் செய்ய அவனுடைய 999ல 998 கவசங்களை உடைத்தெறிந்து 2 கரங்களோடையும் ஒரு சிரத்தோடு தப்பித்து சென்று கொண்டிருந்தான் வான்லோகத்துல. அனைத்து தேவர்களும் அபயம் அபயம் என்று கேட்க நாராயணனுடைய எதிர்க்கு எவனும் அபயம் கொடுக்க முடியாது, எவரும் காக்க இயலாது என்று சொல்கின்ற வேளையில் சூரிய பகவானிடம் முதலடியாக சத்தியம் வாங்கி கொண்டான் என்று காப்பாற்றுங்களை சொல்லி, ஆனால் உள்ளங்கை நெல்லிக்கனி போல சூரியனாகப்பட்டவர்களை மறைத்துக் கொள்ள பகவானே இன்றைய தினத்தில் நான் இவரை காக்க வேண்டும் என்று நான் வரம் கொடுத்து விட்டேன். அதனால அடுத்த யுகத்தில் துவாபர யுகத்தில் ஒரு மனிதனாக பிறப்பான். அன்றைய தினத்தில் இவனை நீ மடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அப்பொழுது ஒரு கவசத்தோடு 2 கை ஒரு சிரத்தோட பிறந்தவன் யார் தெரியுமா? அவன்தான் கர்ணன். இந்த மகாபாரதத்துல பிறந்திருக்கிறான். இந்த தூம்சிக ராஜனுடைய முன்ஜென்ம கதையை அதாவது அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அதனால கர்ணனுடைய உயிரும் மிகவும் அவசியமான ஒரு மூலக்கூறு இந்த துவாபர யுகத்திற்கு. அப்படியாக இருந்தாலும் நான் இந்த சங்கு துவாரைகள் இருக்கின்ற வேளையில் என்னை அத்த மக்களாக விளங்கக்கூடிய பாண்டவர்கள் ஏதோ காரணமாக அழைக்கிறார்கள். அவர்களுக்கு நான் காட்சியளிக்க வேண்டாம். தேவருக்கும் வித்தற்ற பூதமே மாயவா நன்றி செய்வாயே என் ஞானசீலனே. கண்ணா கான்மேகவண்ணா நித்திய கல்யாண ரூபா மாமா பரந்தாமா உன் பாதங்களை இந்த பாண்டவர்கள் 5 பேரும் தேவியாகிய பாஞ்சாலியும் பணிந்திருக்கிறோம் மாமா. பாண்டவர்களே, என்னுடைய பாதத்தை இந்த சிருஷ்டியில அனுதினமும் போற்றக்கூடிய பாண்டவராகப்பட்ட நீங்களும் பத்தினி ரகுபதன் அழைக்கக்கூடிய தங்கையாகப்பட்ட திரௌபதாவும் பணிந்திருக்கிறீர்கள் சுவாமி. என்னுடைய பாதத்தை பணிந்தபடியினால் இந்த பூ உலகில் ஜெயம் பெற்று வாழ்ந்திருப்பீர். அப்படியாகட்டும் திருமணந்தனா. அப்படியாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்னை எதற்காக அழைத்தீர்? என்ன காரணம்? மாயவா, துரியனின் கட்டளைப்படி 8 ஆண்டுகள் வனம் முடித்து 9வது வனம் சென்றோம்.
9வது வனத்துக்கு சொந்தக்காரர் ரோமசி பகவானை சந்தித்தோம். சரி. ஐயா, நீங்களும் யார்? உங்களை பார்த்தால் ஒரு அரசாலும் மன்னரை போல இருக்கிறேன். ஆரணிய வனம் வர வேண்டிய காரணம் என்னவென்று கேட்டார். நாங்கள் மதிகுலத்து மன்னர்கள் பாண்டவர் 5 என் பெரியப்பார் மகனாய துரியன் செய்த வஞ்சகத்தினால் ஆரணிய வனம் வந்தோம். ஆண்டு 12 ஆரணியத்தில் வாழ வேண்டும். அஜ்ஞாதவாசம் ஓராண்டு கழித்து வந்தார். பங்குள்ள 14 கொடுப்பதாக சொன்னார். அதனாலதான் வனம் வந்தோம் என்று சொன்னோம். பாண்டவர்களா, சரி, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேள். துரியன் நாடு கொடுப்பதாக இருந்தால் 5க்கு 5 வீடு கட்டாத நிலம் கொடுத்திருப்பான். ஆண்டு 12 முடிப்பீர்கள். அஜ்ஞாதவாசம் ஓராண்டு கழிப்பீர்கள். பங்குள்ள 18 கேட்பீர்கள். நாடு கொடுக்க மறுப்பான். போர் என்று ஒன்று மூலம். அந்த போரிலே வெற்றி பெற வேண்டுமானால் 5 ஒருவர் சென்று முக்கண் பிடித்த பரவனத்தில் தவமிருந்து வலது கரத்திலே இருக்கக்கூடிய பாஸ்பதைகளை பெற்று வந்தால் பாரத போர்க்களத்திலே பகைவனை வெல்லலாம், ராஜ்யத்தை பெறலாம் சொல்லி இருக்கிறார். அதனால் 5 யார் போவது என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதனால்தான் உங்களை வரவழைத்தோம். திருமலந்தனா, இந்த 12 ஆண்டுகள் வனவாசம் முடித்துவிட்டு துரியனாகப்பட்டவன் நாடு கொடுக்கவில்லை என்றால் போராகப்பட்டது நிச்சயம் மூண்டுவிடும். இந்த போர்க்களத்தில் பாண்டவர்கள் ஜெயம் பெற வேண்டும் என்றால் அந்த பரமனிடம் தானம் செய்து பாஸ்பத கணிக பெற்று வந்தால் போர்க்களத்தில் அதாவது உதவிகரமாக இருக்கும் என்று சொன்னார். அதனால் பாண்டவர்களில் எவர் செல்ல வேண்டும் என்று எவருக்கும் புரியவில்லை. உண்மைதான். இதற்கு சரியான ஆள் என்று நான் சொல்றேன். யாரை போவது ஒன்னும் புரியவில்லை. தர்மநந்தனா, மயவா, பாண்டவர் 5 ராஜாக்களும் என்னுடைய கைகளில் இருக்கும் 5 விரல்கள் போல. நான் ஒருவர் தான் செல்ல வேண்டும் என்று சொன்னா மற்றவர் 4 மனதாகப்பட்டது சஞ்சலப்படும் அல்லவா? அதனால் உங்களுக்குள்ள பேசி நீங்களே ஒரு முடிவு செய்து கொண்டால் மிகவும் நல்லதாக இருக்கும். மாமா சொல்றதை பார்த்தாயா? இருக்கட்டும் மாயவா. ஆனா சூதனால் பகடையாடியவன் நானு. என் தம்பிமார்கள் அனைவரும் கானகத்திலே அல்லல் படுவதற்கு காரணமே நான் தான். அதனால் நான் சென்று தவமிருந்து பரமனிடத்தில் இருக்கக்கூடிய பாஸ்பதிகளை பெற்று வருகிறேன் மாயவா. தர்மநந்தனா, சூதினால் பகடையாடியவன் நான். என்னிடம் இருந்து நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆணை அனைத்தும் அளித்தது என்னால் தான். இந்த வனவாசத்தை மேற்கொள்ள காரணமும் நான் தான். அதனால் இதை சரி கட்டுவதற்காக நான் பரமனிடம் தியானம் செய்து பாஸ்பத கனியை பெற்று வருகிறேன் என்று சொல்கிறார். தர்மநந்தனா, மாயவா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. நீ பரமனிடம் சென்று தியானம் சிறப்பாக முடித்து விட்டாய். அந்த பரமேஸ்வரன் உனக்கு காட்சியம் அளித்து விட்டார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க இந்த பாஸ்பத கனியை வேண்டும் என்று நீ சொல்ல அந்த பாஸ்பத கனியையும் உனக்கு பரிசாகவும் கொடுத்து விட்டார். அந்த பாஸ்பத கனியினை பெற்று வருகின்ற வேளையில் யாராவது ஒரு யாசகம் போல் அந்த பாஸ்பத கனியை கேட்டால் நீ என்ன செய்வாய்? கொடுத்து விடுவேன். அந்த பாஸ்பத கணிக்கு வாங்கினதுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால் போர்க்களத்தில் வெற்றி ஜெயம் பெற முடியுமா? அதனால் நீ தர்மத்துக்கு மட்டுமே உடையவன், தவத்திற்கு உடையவன் அல்ல. அப்படியே ஏன் இந்த அகங்காரம்? என்றால் நான் கைலகிரி சென்று கடுமையை யாகத்தை செய்து அந்த சிவபெருமானத்திற்கும் பாஸ்பதிகளை நான் பற்றி வருகின்றேன். பீமசேனா, உன்னுடைய வீரத்தையும் விவேகத்தையும் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். உண்மைதான். உனக்கு உன்னிடமும் ஒரு கேள்வி. இங்கு வா. நீ கைலாயம் சென்று விட்டாய். உண்மைதான். சிவனிடம் கோரி தவங்களையும் செய்கிறாய். ஆமா. அப்படி சிவனாகப்பட்டவர் உனக்கு காட்சியளிக்க தாமதம் ஏற்பட்டால் நீ என்ன செய்வாய்? ஆளதாமம் ஏற்பட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் கையிலுக்கும் கதாயத்தினால அந்த கையிலேயே சுக்குநூறாக மதிக்கட்ட பீமசேனா, சோறுங்கிறது தவிர வேற எதுவுமே தெரியாதா? அப்படி பீமசேனா, இப்படி எல்லாம் பேசதான் உனக்கு வீரமாகப்பட்டது இருக்கிறது. உண்மைதான். நீ பரமனிடம் சென்று பாஸ்பத கனியை வாங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டால் கைலங்கிரி மறைவே உன்னுடைய கதையினால் எடுத்து உடைத்து விடுவேன் சொல்லுவாங்க. ஆமா. இப்படி செய்தா சிவனாகப்பட்டவர் வரம் தருவாரா? அதனால நீயும் இதற்கு சரியானவன் அல்ல. அப்படியா? சற்று ஓரமாக இரு. சாத்திர கொடி வேந்தன் சகாதேவன். சொல்லுங்கள்.
பரமனிடம் சென்று பாஸ்பதக்கணியை பெற்று வரும் ஒரே வீரன் என்னுடைய மைத்துனராக விளங்கக்கூடிய காண்டிபதாரி பார்த்திப அர்ஜுனால் மட்டுமே முடியும். மாயவா, அப்படி அர்ஜுனனோ பெண்ணாசை உடையவன். சரி, உரலுக்கு சீலை கட்டினதால ஆனா பெண்ணா என்று தூக்கி பார்க்கக்கூடியவன். அப்படியா? அவன் பரமனிடம் போவதாவது பாஸ்பதை கிடையாது. சரியற்ற மாமன் முன்னே முறையற்ற வார்த்தை கூறி தங்கை திரௌபதியை முன்ன வைத்து நகைத்து பேசியதாலே உடையவன் என்று பெருமாள் முன்னே தான் உரைக்க நான் பரமனிடம் சென்று வருவேன், மகையாடியை வெல்ல பாய்வதாசர்களை பெற்று வருவேன் என்று எதிராளியை நானும் வெல்ல அந்த ஈசனிடம் மரம் பெற்று வருவேன் என்று அண்ணன் மேல் கோபமாகி அர்ஜுனராஜன் வடக்கு திசை தன்னை நோக்கி பால் விஜயில் பயணமான நகைத்து பேசிவிட்டார்கள். பெண்ணாசை உடையவன் என்று என்னை ஏளனம் செய்து விட்டார்கள். பங்காளிய வெல்ல பாசிவ சாசரக்கடை அந்த ஈசனும் மரம் பெற்று வாங்கி வருவேன். எதிராளிய வெல்ல ஈசனுடன் மரம் பெற்று வருவேன். அப்படி வரவில்லை என்றால் சரி, என் உயிர் என்னது கிடையாது. பரமனிடம் சென்று நாங்கள் ஐவரும் ஆனந்தத்தில் ஒன்றாக இருந்தோம். தேவையில்லாமல் அர்ஜுனன் தான் வாங்க முடியும் சொல்ல, நான் பெண்ணாசை உடையவன் என்று சொல்ல கோபப்பட்டு செல்கிறானே. அர்ஜுனன் பிரிந்து நாங்கள் எப்படி மாமா அரண்யத்தில் வாழ்வது இருப்பது? திருமலந்தனா பீமசேனா அர்ஜுனாகப்பட்டவர் வடதிசை நோக்கி அதாவது தவத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அர்ஜுனனை நினைத்து அனைவரும் பயம் கொள்கிறீர். உண்மைதான் அண்ணா மாயவா. ஐயோ இது என்ன? ஐயோ மோசசாமி. இந்த உலகினிலோ
என் கணவரை பிரிந்து நான் எப்படி அண்ணா இனி நான் வாழப் போகிறேன் சுவாமி. அர்ஜுனாகப்பட்டவர் பிரிந்து சென்று விட்டார். உண்மைதான். பாண்டவராகிய உங்களுக்கும் பத்திரி ரகுவதா வழங்கக்கூடிய என்னோட தங்கையாகப்பட்ட திரௌபதிக்கும் அர்ஜுனனை பிரிந்ததால் மனவருத்தமாகப்பட்டது ஏற்பட்டுள்ளது. உண்மைதான் மாமா. அர்ஜுனுக்கு கானகத்தில் ஏதேனும் நடந்து விடலாம். இடையூறு வந்து நேர்ந்துவிட்டா என்ன செய்வது? அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா என்று அதாவது பயம் கொள்கிறேன். உண்மைதான் பிரபு. தர்மநந்தனா, மாயவா, இந்த ஆயன் இருக்கும் வரை அர்ஜுனனுக்கு எந்த அபாயமும் ஏறிடாது. அதனால் நீங்கள் இந்த கானகத்தில் அதாவது மகிழ்ச்சியாக இருங்கள். அர்ஜுனனை நான் பார்த்துக் கொள்கிறேன். சென்று வாருங்கள். எந்த பிரச்சனையும் எனக்கெல்லாம் இல்ல. அந்த பிரச்சனை வந்தீங்களெல்லாம் போய் எப்ப முடியும்னு போயிட்டாங்க. பாவம் அழுதுகிட்டு பாவம் முடிஞ்சு அந்த பாஞ்சாலி எழுந்தாலே. என்ன பிரச்சனை? ஐயோ சாமி, அம்பரிச்சலாம் நான் உண்ண மாட்டேன், உறங்க மாட்டேன், தெங்க மாட்டேன், மாட்டேன், தூங்க மாட்டேன். புரிச்ச சோறுலாம் கூட தூக்கலாம். கணவனை பிரிஞ்சா உங்களுக்கு கஷ்டம் தான். ஆமா. உங்க மனைவி இருக்குதா இல்லையா? இருக்குது இருக்குது. அதனால நான் கூட தூக்கி போயிறாங்க போர் வீரர்கள் அதனால. ஆமா. அன்பா, பரமனிடம் சென்று பாஸ்பத கணிக பெற வேண்டும். பாண்டவர்கள் யார் செல்ல வேண்டும் என்று சொல்ல, இதுக்கு தகுதியான யார் பார்த்தனாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் தான் என்று சொல்ல, அனைத்து பாண்டவர்களும் அந்த பரமனை பார்த்தனால் செல்ல அதை பார்க்க முடியாது. பெண்ணாசை பிடித்தவன் பார்த்தனாகப்பட்டவன். சரி, ஒரு உலகி சேலை கடனா கூட அது ஆனா பெண்ணா என்று சீலை தூக்கக்கூடிய பெண்ணாசுடையவன் அர்ஜுனன். அவனாவது பாஸ்பதி பெறுவதாவது, பங்காளி வெல்வதாவது, பாஸ்பதி பெறுவதாவது சொல்லவும். அப்படி கானகத்தில் செல்கின்ற வேளையில் அழகிய பெண்களை கண்டால் அர்ஜுனாகப்படும் அடிமை கிடப்பான். அதனால அந்த பரமனை எவராலும் காண இயலாது. அப்படி என்று பத்தினி ரகுவதா பாஞ்சாலியும் பாண்டவர் ஐவரும் கைகொட்டி நகைக்க பார்த்தனாகப்பட்டவன் பரமனோடு சென்று பாஸ்பத கணியை பெறவில்லை என்றால் நான் பார்த்திப அர்ஜுனன் ஆவேனோ என்று சபதமிட்டு சென்று கொண்டிருக்கிறார். ஐயோ, அப்புறம் அதனால என்ன கதி அவரது அர்ஜுனன் கதி? அவன் வரத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறான். வடக்கு போய்கிட்டே இருக்கிறான். ஆமா. அதனால அர்ஜுனனை பரிசோதிக்க வேண்டும். அதுக்கு நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்? அர்ஜுனாகப்பட்டவன் பெண்ணாசை படித்தவன். கருத்தா இந்த பரமசிவனை காண எப்படி இயலவனு தெரியுமா? ரெட்டியாராட்டு மோசமான ஆளு யாரு? அந்த அர்ஜுனன். ஆமா. ஒரு பொண்ணுன்னா உயிரே விடுறாள். ஆமா. அதனால ஐம்புலன்களை அடக்கி அந்த பரமேஸ்வரனை தவம் செய்தா மட்டும்தான் அந்த சிவனாகப்பட்டவர் காட்சி கொடுத்து பாஸ்பத கணியை கொடுப்பார். இந்த அர்ஜுனன் பெண்ணாசி மோகம் கொண்டவன். அவனுடைய தவத்தை சுவாதிப்பதற்காக நான் அழகிய பெண்ணாக மாற போகிறேன். பெண்ணாக? சரி, சீக்கிரம் வாப்பாக்கலாம். நான் மோகினி அவதாரம் எடுத்து அர்ஜுனனை வழிமறித்து அவரோட பெண்ணாசி இருக்கிறதா இல்ல அர்ஜுனன் அதாவது பரமனை முழுமையாக தவநிலையில் இருக்கிறானா என்று அவனை பரிசோதிக்க வேண்டும். உடனடியாக உடனே பெண் வேடத்தில்